போட்டோ ஸ்டுடியோக்கு வந்த ஒரு அழகான பொண்ணு அப்படியே மயங்கி போய் சோஃபால உட்காந்துருந்தா. அப்ப என்னாச்சுன்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்துல வரான். வந்தா அவன் கொடூரமான மாஸ்டரா மாறி அந்த பொண்ணோட முகத்துல இருந்து ஒரு விதமான லிக்விட கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை எழுப்பி வீட்டுக்கும் அனுப்புறான். ஆனா அந்த பொண்ணுக்கு அங்க நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகமே இல்ல. வீட்டுக்கு வந்த பிறகு ஃபேஸ கண்ணாடியில பார்க்கும்போது தோல்லாம் சுருங்கி போயிருக்கு. கிரீம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு கபோர்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் அவளோட முகத்துல தோல்லாம் சுருங்கி போயிருக்கு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்க போகும்போது அவளோட கை கால்லாம் அப்படியே சுருங்கி போய் வயசான மாதிரி ஆயிடுது. அவளோட பல்லு தனியா கையில விழுது. அவ போன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தது. அதை கூட அவளால எடுக்க முடியல. அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்டு பார்க்கும்போது அவ செமையா வயசாகி இறந்து போயிட்டு இருப்பா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டுக்கு செமையா அழ வரும். நான் இங்க இருந்து கலெக்ட் பண்ண ஜெல்ல ஒரு டாக்டர் கிட்ட எடுத்து போய் அவன் விற்கிறான். ஜெல் ஒரு கிரீம் தயாரிச்சு ஒரு டாக்டர் வயசானவங்க முகத்துல எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறாரு. அதை அப்ளை பண்ண உடனே வயசானவங்க எல்லாருமே முகத்துல இருக்க சுருக்கங்கள் எல்லாம் போய் வயசு பொண்ணுங்க மாதிரி அழகாயிடுறாங்க. இதனால நிறைய வயசான பாட்டிங்க எல்லாம் இந்த கிரீமை வாங்கறதுக்கு போட்டி போட்டுட்டு வராங்க.